In this video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app. Now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. மருது பாண்டியர்கள் நீதி தவறாது ஆட்சி செய்த சிவகங்கை சீமையின் சிறுகூடல்பட்டியில் வசித்த சாத்தப்பன் விசாலாட்சி என்ற தம்பதியருக்கு 8வது மகனாய் பிறந்தவர் முத்து. அந்த முத்துதான் பின்னாளில் கண்ணதாசன் என்ற முத்தாய் ஜொலித்தார். பள்ளிக்கூடத்துக்கு 3 ரூபாய் கட்ட முடியாத நிலையில் பலமுறை வெளியே அனுப்பப்பட்டார். இறுதியில் 8 கல்வியை 8ஆம் வகுப்போடு நிறுத்திக் கொண்ட கண்ணதாசன் பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார் தலைமை ஆசிரியராய் இருந்த பள்ளியில் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி வீட்டுக்குச் சென்று விடுவார். 8 கல்விக்குத்தான் விடை கொடுத்தாரே தவிர எழுதுவதற்கு விடை கொடுக்கவில்லை. தன் வீட்டிலிருந்து 2 மைல் தொலைவிலிருந்து பாப்பாத்தி ஊருணிக்கரையில் அமர்ந்து எதையாவது எழுதிக் கொண்டிருந்தார். வானொலியில் ஒலிபரப்பாகும் பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டு தன் மனதில் பதிய வைத்துக் கொண்டதோடு அதையும் பாடிக்கொண்டிருப்பார். இதை கேட்ட பக்கத்து வீட்டு ஆச்சி, என்ன நம்ம முத்து பாட்டுல முத 2 வரிகளை மட்டுமே பாடிக்கிட்டே இருக்கான், முழுசும் பாட வராதா என கவிஞரின் தாயாரிடம் கேட்க, அதற்கு அவர், அடி போடி பைத்தியக்காரி, எம் மகன் 1000 பாட்டுக்கு அடி எடுத்துக் கொடுப்பாண்டே, அவனுக்கா தெரியாது என்று அன்றே தன் மகனை புகழ் ஏணியில் ஏற்றி பெருமைப்படுத்தினார். இனி மண்ணெண்ணெய் வாங்கிக் கட்டுப்படியாகாது. வீட்டில் அனைவரும் தூங்கிய பிறகு அரிக்கேன் விளக்கை எடுத்து தலையணைக்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு எதையாவது எழுதிக் கொண்டிருந்த கவிஞரை பார்த்து, அவரது அப்பா இனி மண்ணெண்ணெய் வாங்கிக் கட்டுப்படியாகாது என கோபப்படுவாராம். அப்போது எல்லாம் அவனை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அவரது அன்னை தன் கணவரிடம் வேண்டுகோள் வைப்பாராம். தன் எழுத்து பயணத்துக்கு தீனி போடுவதற்காக யாரிடமும் சொல்லாமல் திருச்சிக்குச் சென்றார். பின் சென்னை சென்றார். அங்குதான் உறவினரின் உண்மை நிலையையும் சமூக பார்வையையும் கடற்கரை காதலையும் கற்றுக்கொண்டார். நகரம் என்றாலே நரக வேதனையை அனுபவிக்கும் மக்களிடையே எந்தவிதமான கடமையும் இல்லாமல் பசியுடனும் பட்டினியுடனும் நாட்களை நகர்த்தினார். திறமை மட்டும் இருந்தால் ஒருவரால் முன்னேற முடியாது. சந்தர்ப்பமும் நன்றாக அமைய வேண்டியது முக்கியம் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டார் கவிஞர். இடையிடையே விழிகளோடு முடிந்த முதல் காதலும் விடை இல்லாமல் போன 2ஆம் காதலும் உண்டு. இளம் வயதில் நண்பர்கள் மூலம் விஷமாகும் மதுபானங்களின் பிடியிலும் விலை பேசும் மாதுக்களின் பிடியிலும் சிக்கிக் கொண்டார். காதல்தான் கைகூடவில்லை என்றாலும் கல்யாணத்தில் அவர் வெற்றி பெற தவறியதே இல்லை. வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களையும் சந்தித்த பிரச்சனைகளையும் தன் அனுபவங்கள் மூலம் பாடல்களாகவும் கட்டுரைகளாகவும் எழுதியதால்தான் பின்னாளில் அவர் மிகச்சிறந்த கவிஞராக உருவாவதற்கு அடிகோலியது. தன் மனதை தேற்றிக்கொள்ள கலங்காதிரு மனமே, கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்று நம்பிக்கையுடன் எழுதிய பல்லவிதான்.